அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் உச்சத்தின் காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் விளம்பருகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும் புதனின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த வாய்ப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது புதன் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய புதன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் தொல்லை, ஆரோக்கிய தொல்லை போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12இல் உச்சம் பெற்றிருப்பதால் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மனக்குழப்பம், கவலை போன்றவை விலகி நிம்மதிக்கு உரித்தான 12ஆம் இடத்தில் வலுவாக உச்சம் பெறுவதால் மனநிறைவு காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் புதனின் உச்சத்தின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல இடியாப்ப சிக்கல் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் களைந்து மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தியையும் ஆற்றலையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது உறுதியாகவே வெற்றி பெற வேண்டும் என்றால் மிகவும் கடினமாக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பது கிடையாது. சுமார்ட்டாக சிந்தித்து பல பணிகளை செய்தாலே பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி ஒன்றை ஒரு அரசர் அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால் அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரும்பு கதவை யார் வெறும் கைகளின் பலத்தை பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பரிசு வழங்கப்படும். அது என்ன பரிசு என்றால் அவரது ராஜ்யத்தின் இருக்கும் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கும் சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் அனைவர் மனதிலும் மிகுந்த சந்தோஷம் எழுகிறது. எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்று சிற்றரசராக மாற வேண்டும் என்று அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்தில் குமிழ்கிறார்கள். குவிவதோடு மட்டுமல்லாது அரசர் வாழ்க என்ற கோஷத்தையும் எழுப்புகிறார்கள். இதை பார்த்து மகிழ்ந்த அரசர் இந்த போட்டியில் பங்கு பெற்று அனைவரும் சிற்றரசராக மாற வேண்டும், அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவிக்கிறார். அப்போது மிகப்பெரிய அளவில் அரசர் வாழ்க வாழ்க என்ற கோஷமானது விண்ணை எட்டும் அளவிற்கு ஒலிக்கிறது. ஆனால் அந்த அரசர் இன்னொரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது என்னவென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்பதை நாம் அறிவித்து விட்டோம். ஆனால் இந்த போட்டியில் ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால் என்ன தண்டனை என்பதையும் அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். அதாவது கைகளின் பலத்தை பயன்படுத்தி தான் தள்ளுகிறீர்கள், தோல்வி அடைந்து விட்டால் அந்த இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன்
கூறியவுடன் அனைவருடைய மனதிலும் அச்சம் சூழ்கிறது. அப்படி அச்சம் சொல்வதோடு மட்டுமல்லாது மன்னர் வாழ்க என்ற கோஷம் அப்படியே குறைந்து மன்னர் ஒழிக என்ற கோஷம் மனதுக்குள் எழுகிறது. அப்படி அவர்களுடைய மனநிலை சடனாக ஒரே நொடியில் மாறிவிடுகிறது. அப்படி மாறியது மட்டுமல்லாது அந்த கூட்டம் போட்டியில் பங்கு பெறுவதை விட பங்கு பெறாமல் சென்று விடுவதே சிறப்பு என்று பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் ஒருவர் மட்டும் இந்த கூட்டத்தில் இருந்து முன்னே வருகிறார். அப்படி முன்னே வரக்கூடிய அந்த நபரை பார்த்து, நீ மூடனா, பைத்தியக்காரனா, உனக்கு அறிவு இருக்கிறதா, புத்தி இருக்கிறவன் எவனாவது இந்த காரியத்தை செய்வானா என்று மக்கள் கூட்டம் அந்த அறிவை பயன்படுத்தி கடுமையாக திட்டுகின்றன. ஏனென்றால் அந்த கதவிற்கு பின்னதாக யானை பலம் கொண்ட போர் வீரர்கள் இருக்கலாம், யானைகள் இருக்கலாம், மிக பெரிய அளவுள்ள தடுப்புகள் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது உன்னால் வெற்றி பெறவே முடியாது. உன் கைகளை இழந்து உன்னுடைய வாழ்க்கையை சூனியமாக மாற்றிக்கொள்ளாதே என்று எச்சரிக்கும் போது எதையும் பொருள்படுத்தாமல் அவன் ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டே அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த கதவை தள்ள ஆரம்பிக்கிறான். அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. இதை பார்த்த மக்கள் அனைவருக்கும் வியப்பு. அது மட்டுமல்லாது மன்னரும் இவ்வளவு பேர் போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று வந்துவிட்டு பிறகு போட்டியின் தண்டனையை அறிவித்தவுடன் அதில் பங்கு பெற வேண்டாம் என்று பின்னோக்கி சென்று விட்டார்கள். ஆனால் நீ மட்டும் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாய் என்று கேட்க, இந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது மக்கள் கூட்டம் உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்போதுதான் சிந்தித்தேன், நம்மளுடைய மன்னரின் செயல்பாடுகள் எப்படி கடந்த சில ஆண்டுகளாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் இது போன்ற கடுமையான தண்டனையை வழங்கியிருக்கிறாரா என்று பார்த்தேன். நிச்சயமாக இல்லை என்பதுதான் அதற்கான பதில். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் தோல்வி பெற்றாலும் அந்த தண்டனையை வழங்க மாட்டார் என்பதுதான் எனது சிந்தனையில் உதித்தது. அதனால் தோல்வி பெற்றாலும் பரவாயில்லை என்றுதான் நான் பங்கு பெற்றேன். ஆனால் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறார். அப்படி புத்தி கூர்மையை அறிவாக பயன்படுத்திய அவரது ஆற்றலை கண்டு வியந்த மன்னர் நாளடைவில் அவரை அரசராகவும் மாற்றுகிறார். இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளில் இருந்து கொண்டே நாம் அதற்கு தீர்வு காண முயற்சி செய்யும் போது அது கிடைக்காமல் போய்விடலாம். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடும் போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் இந்த வேளையில் புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் சற்று அதிகரிக்கலாம். ஆனால் அவை அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயமும் நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்ப முன்னேற்றத்திற்கு திருப்திகரமான வகையில் பல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் இப்போது நீங்கள் நினைத்தபடியே கைகூடும். தாய்வழி ஆதரவு மிகப்பெரிய அளவில் சிறப்பாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எந்த சிந்தனையை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வண்ணம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் உச்சம் பெறுவதால் மதிநுட்பத்தை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இல்லத்தில் பல சிக்கல்கள் விலகுவதோடு விடுபடியாக இருந்த பல விஷயங்களை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு. நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து செயல்பாடாக இருந்தாலும் கூட்டு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களது எண்ணம் ஈடேற கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை புதன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே சரியாக இந்த வேளையை தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் பார்க்கும் போது 10, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களில் வலம் பெறுகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் எதிர்பாராத திடீர் சலுகையும் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் உற்சாகத்துடன் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை நீக்கி செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகை
வகையில் அமைய போகிறது. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பொது வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் புதன் உச்சம் பெறுவதால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது. குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் கல்வியில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக பெரிய அளவிலான அமோகமான வாய்ப்புகள் விரைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதனின் கிழமையாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக தான் புதன் பார்க்கப்படுகிறார். எனவே புதன்கிழமை விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தல் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.